guys, welcome back to our channel Auto Paint Vlogs. ஸோ இந்த vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு நானும் விக்டோரியாவும் ஒரு பயங்கரமான ஒரு ரீல்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த ரீல்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நாங்கள் எப்பயுமே பார்க்குக்கு தான் போவோம். இப்போ வந்து வேறு இடத்துக்கு போகலான்னு இருக்கோம். விக்டோரியா வேறு வீட்டில் ரெடி ஆகிட்டு இருப்பா. ஸோ நான் ரெடியாக தான் இருக்கிறேன். போய் ஒரு சட்டை மட்டும் மாற்றணும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. சரி வாங்க, நம்ம போயிட்டு விக்டோரியாவை கூட்டிக்கிட்டு நம்ம ரீல்ஸ் எடுத்து போகலாம். சரி வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. விக்டோரியா வந்து வீட்டில் தான் இருக்கா. வாங்க போய் பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? என்னது காயா? அவரைக்காயா? சரி ஓகே பண்ணுங்க. எங்க விக்டோரியா உள்ள இருக்கா? விக்டோரியா, ஏய் என்ன செல்லு நோண்டிக்கிட்டு இருக்க? கேம் விளையாடுறியா? என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ எடுக்க போன கிளம்பு சொன்னல, வீடியோ எடுக்க ஏன் அப்புறம் கிளம்புறேன்னு சொன்ன? அங்கிருந்து vlog எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், விளையாடாத. நமக்குள்ள பேசுறது இல்ல, நான் அங்கிருந்து vlog எடுத்து வந்தேன். இன்னைக்கு நாங்க வந்து ரீல்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னு. உனக்கு இல்ல என்ன பிரச்சனைங்க? எனக்கு பிடிக்கலன்னா விட்டுறேன். சும்மா சொல்ல பண்ணிட்டு இருக்க. நீ ஏன் பிடிக்கல? திடீர்னு பிடிக்கலன்னா விட்டுரு. அந்த காரணம் நீ கேட்காது. வரலன்ட்டு விட்டு உன் வேலையை பாரு. அவ்வளோ நாள் தனியாக போட்ட தனியாக போடு. என்ன ரீசன் சொல்லு. டென்ஷன் பார்த்தல என்னால சொல்ல முடியாது. வரலன்னா வரல விட்டு, அதான் சொல்ல முடியும். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க, வீடியோ நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோ கப்புள்ஸ்ல 20,000 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்ப திடீர்னு நீ வரலன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அப்படி நான் வேற விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். சண்டை போட்டு வீடியோ எடுத்து செல்ல தட்டி ஒரு லூசா, நீ மெண்டல் மாதிரி பண்ணாத. நான் சொல்றத கேள்றி பஸ் அமத்தும் போது அமத்தி வை போன. என்ன ஏன் இப்ப திடீர்னு இப்படி பண்ற? எனக்கு பிடிக்கல. ஏன் ரீசன்? இப்ப இத்தனை நாள் பண்ணது, இப்ப இத்தனை நாள் வீடியோ பண்ணல, உனக்கே தெரியும். என்ன தெரியும்? நீ என்ன பண்ணு உனக்கே தெரியும். நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன் அதை சொல்லு. நீ நான் என்ன பண்ணேன் அதை மட்டும் சொல்லு. அப்படிலாம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? நீ என்ன பண்ற ஏது பண்றதுன்னு உனக்கு தெரியாதோ? வீடியோ வேற நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ இப்படி எடுத்து போடு. எனக்கு என்ன, இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அவ்வளவுதான். அப்ப எதுக்கு நீ ஆன் பண்ண சொன்ன? எதுக்கு நீ வந்து ஆரம்பிக்க சொன்ன? ஆட்டோ கப்புள்ஸ் எதுக்கு ஆரம்பிக்க சொன்ன? ஆரம்பிக்கும் போது நீ நல்லாதான் இருந்த. இப்ப என்ன பண்ண? சரியில்லை. இப்ப நீ பண்றது சரியில்லை, எனக்கு பிடிக்கல. நீ பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. சத்தியமா நான் எல்லா ஐடியுமே க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் ஓகே உனக்கு? இவ்வளவு நாள் நீ தனியா தானே பண்ண, இதுக்கப்புறம் தனியாவே பண்ணு. நான் தனியா பண்றேன். ஆட்டோ கப்புள்ஸ் எல்லா ஐடியுமே க்ளோஸ் பண்ணி விட்டுருவா. அவ்வளவுதான், நான் வரல. எனக்கு ரீசன் மட்டும் சொல்லு. என்ன ரீசனுக்காக நீ வரல? ரீசன் சொல்ல முடியாது. ரீசன் சொல்ல முடியாம என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப திடீர்னு எனக்கு டென்ஷன் ஆகுது விக்டோரியா. என்ன விஷயங்கிறது நீ சொல்லு. நான் வரலன்னா என்ன? நான் வந்தாதான் ஓடுமா என்ன? இவ்வளவு நாள் நீ தனியா பண்ணிட்டு இருந்தல. நீ வந்தாதான் ஓடும், நீ வரலனாலும் ஓடாது அப்படிலாம் நான் சொல்லல. இத்தனை வருஷம் நான் தனியா தான் பண்ணேன். இப்ப நான் பண்ணிட்டு போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹலோ, ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து எந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பீர்கள்? நான் வந்து நோட்டா போட போறேன், ஓட்லாம் போடல. இப்ப நான் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கேன், அப்புறமேட்டு அடிக்கிறேன். சொல்லு விக்டோரியா, எனக்கு மண்டை காயுது விக்டோரியா. சொல்லு. ஏன் ரீசன் இருக்கும். நீ இந்த தப்பு பண்ண, அது எனக்கு பிடிக்கல, நீ இந்த மாதிரி பண்ற. வீடியோ எடுத்துட்டு இருக்க, நான் ரீசன் சொன்னா மானம் போயிடும். ரீசன் சொல்லு. இல்ல மானம் போனா போயிட்டு போகுது, ரீசன் சொல்லு. நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, நீ இப்போ திடீர்னு இப்படி சொல்கிற. வீடியோவும் வேணாம் வரலன்னு சொல்கிற. இப்போ இன்னைக்கு ரீல்ஸ் எடுக்க போகிறதா இருந்துச்சு, நீ கிளம்பியிருப்பேன் நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் ஆட்டோ போயிட்டு இப்போ தான் வரேன். இன்னைக்கு கிளம்பியிருப்பேன், நம்ம ரீல்ஸ் எடுக்க போகலாம். நம்ம ரீல்ஸ் எடுக்கிறத ஒரு வீடியோ, அதை நம்ம vlog-ஆவும் எடுத்து போடலாம், ஃபுல் வீடியோவாக போடலாம். நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து பார்க்குற நைட்டியோட உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்க. முடியல, நான் வரமாட்டேன். என்ன முடியல? உடம்புக்கு முடியல? என்ன முடியல? உடம்புக்கு முடியல, எனக்கு வரணும் விருப்பமும் இல்லை. சரி நீ ரீசன் சொல்லு. நான் என்ன பண்ணேன் சொல்லு, ரீசன் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றல்ல. சும்மா பிராங்க் பண்றியா? நான் உன்னை பிராங்க் பண்றேன். வேலை என்ன கேட்டு
சும்மா இப்படியே போனை தூக்கிட்டு சுத்திட்டு இரு. ஆ எல்லாம் சரி வந்துடும் உனக்கு. நான் ஃபோனை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னா அது என்னோட ப்ரொஃபஷனல். நான் ஃபோனை சுற்றிட்டு சுற்றுறேன். உனக்கு வர இஷ்டம்னா இஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. அதான் சொல்லிட்டேன் எனக்கு இஷ்டம். இந்த நக்கலாலாம் பேசக்கூடாது சரியா? நான் என்ன நக்கலா கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். அப்ப எதுக்கு என்ன கேக்குற? எதுக்கு என்கிட்ட கேக்குறேன்னு சொல்றேன். ஏய் நீ தானே விளக்க நான் வரேன்னு சொன்ன. இப்ப நான் வரலன்ற. ஆ இப்ப நான் வரலன்ற. அப்ப பாதியில ஆரம்பிச்சுட்டு பாதியில நீ வரலன்னு சொன்னா என்ன நினைக்கிறது? பாதியில வந்து பாதியிலே போயிட்டான்னு முடிச்சிரு. என்ன இப்போ? நான் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க எப்படி பேசுறான்னு. எடுத்து போடு. எனக்கு நான் பயமா இருக்கு. சீரியஸ்லி வா. ஆமா வரலன்னா விட்டுரு. எதுக்கு வரலையா? பண்ணாத. அவ்வளவுதான் வரல. எனக்கு ரீசன் மட்டும் சொல்லு போதும். ரீசன் சொல்லு. ரீசன் சொல்லு. சொல்லு ரீசன் சொல்லு எனக்கு. நீ இப்பதான் இப்படி இருக்கியா இல்ல முன்னாடி இருந்தே இப்படி இருந்தியான்னு எனக்கு தெரியல. நான் ஃபைனலாக கேட்குறேன். ரீசன் சொல்ல முடியாதுல்ல? சொல்ல முடியாது. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஒரு ஆப்ஷனாவது சொல்லு. சொல்ல முடியாது. ஆ எதுக்கு சொல்லணும்? நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியும். எனக்கு உண்மையிலேயே கோவம் ஆகுது. நான் டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதோட என்னோட விருப்பம் அது. நான் வீடியோக்கு வர்றதும் வராததும். சீரியஸாக வரலையா? வரல. நீனே சொல்லிடு வீடியோவில். அதான் வாங்கிட்டு சொல்றேங்க. வீடியோ தானே இப்போ போடுவல இந்த வீடியோவை. நான் போடுறது தான் எடுக்கிறேன். நான் யதார்த்தமாக எடுத்துகிட்டு வரேன். நீ இப்படி பண்ணுற. இப்போ நான் பேசுனது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அவங்க பார்த்துருப்பாங்கல்ல. நான் வரல. நான் வர தனியாக சொல்லணுமா? வீடியோ பார்க்குறாங்களே அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளோதான் முடியுது. ஏய் ஓடி ரொம்ப ஓரா சீன் போடுற. உடனே நினச்சிப்போ. ஆ ஓ நினச்சி. ஆ இல்லை ஒன்றை வச்சு எத்தனை நாள் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் தனியாக பண்ணல. அப்போ ஆ தனியாக பண்ணிட்டு போ. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? உண்மையிலே நீ பண்றது எனக்கு தான் இரிட்டேட் ஆகுது. நீ பண்றது எனக்கு இரிட்டேட் ஆகுது. என்ன இரிட்டேட் ஆகுது? வீடியோ நீ தான் வீடியோ 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 வீடியோன்னு கிடப்ப. நான் வாட்டில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு நான் வாட்டில் வீடியோ போட்டுட்டு இருப்பேன். நீ தான் வந்து ரீல்ஸ் பண்ணுவோம் ரீல்ஸ் பண்ணுவோம் ரீல்ஸ் பண்ணுவோன்னு சொன்னேன். எனக்கு டான்ஸே எடுத்துற டான்ஸ் ஆடுவோம் சொன்னேன். இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? அப்புறம் எதுக்கு ஆரம்பிக்கணும்? எதுக்கு பண்ணணும்? அது இந்த பொண்ணு ஆரம்பத்துல நாங்க 2 பேரும் சேர்ந்து நீங்க கூட வீடியோ பண்ண வேணாம்னு சொன்னீங்க. அந்த பிள்ளைய வீடியோல காட்டாத பண்ண வேணாம்னு சொன்னீங்க. நான் அப்படி இருந்தும் இவ ஆசைப்பட்டாங்கிறதுக்கான வீடியோல பண்ணேன். இப்ப வீடியோவே பண்ண வரலன்னு சொல்றான். உங்களுக்கு புரியுதா? ஒரு நிமிஷம் இங்க வாங்கலேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. இவ ஃபர்ஸ்ட் வீடியோல வரலன்னு சொன்னான். வீடியோல வரேன்னு சொன்னான். நீங்க போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் வீடியோல வர வச்சேன். இவ ஆசைப்படுறான்னு சொல்லி வீடியோ பண்ண. இப்ப வீடியோ பண்ணல, நான் வரல, நீ மட்டும் பண்ணிக்கோ. நான் என்ன சொல்றேன்னா இவளை வச்சுதான் நான் வீடியோ போட்டேன்னு இப்ப இல்ல. நான் 2 வருஷமா வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நானா தான் பண்றேன். இவ்வளவு வச்சா பண்றேன். இப்பதானே பண்றேன் 2 மாசமா. இவதான் ஆரம்பிக்க சொன்னா நான் எல்லாமே ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது இப்ப நான் வீடியோக்கு வரலன்னு சொல்றேன். நான் அதுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா அதே மாதிரி எடுத்துக்கோ. நீ வர இஷ்டம் வர இஷ்டம் இல்லைன்னா விட்டுற ஒன்னும் பிரச்சனை. வீடியோக்கு வர வேணாம். எதுக்கு ஆரம்பிக்கணும்? நல்லா போய்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்ப டிராப் பண்ற அப்படின்னு அதைத்தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த பிளேட்ட என்ன பிரச்சனை? ஏன் வீடியோக்கு வர மாட்டேன்னு கேட்கிறேன். வரலன்னா விட்டுரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்படிதான் சொல்றாங்க. இல்ல இல்ல வரலனா விட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வரலனா விட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப கட் பண்றேன் எஞ்சி போவா. இப்ப கட் பண்றேன் எஞ்சி போவா. நான் இந்த வீடியோ போட மாட்டேன். உண்மையிலே இந்த வீடியோ நான் போடல. நான் போட மாட்டேன். போடலன்னா ரொம்ப சந்தோஷம். நான் சும்மா தான் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஏன் வரல? ஏ உனே தால அந்த பிள்ளை அடிக்க எஞ்சி போகுது. போய் கதை அடைச்சுக்கிட்டா பாருங்க. ஏ விக்டோரியா, ஏய் என்னென்ன பிரச்சனை உனக்கு? ஏன் அப்படி பண்ற? பாருங்க என்ன சொல்லு பிரச்சனை என்னன்ட்டு. கோபப்பட்டா எப்படி? என்னன்னு ரீசன் சொல்லி விட்டாரியா? விட்ட
அப்புறம் நான் ஓப்பனா சொல்லிடுறேன். இனிமே வீடியோக்கு எதுனா வந்தானா அப்புறம் நான் பாத்துக்கிறேன். அதனால ரீசன் கேளு இல்ல ஒண்ணும் வேணாம். நான் வந்து இவ்வளவு வச்சு நான் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஏன் வீடியோ பண்ண தெரியாதா? 2 வருஷமா இதான் பண்ணேன். இப்ப அவளதானே விருப்பப்பட்டா வீடியோ பண்ணலாம். ஆமா நீங்க வேணாம் சொல்லி அடம் பிடிச்சு அவ தானே போட்டா சொல்லிட்டு சரின்ட்டு பண்ணீங்க. திடீர்னு வேணாம்னா இப்ப என்ன கதை? ரீசன் என்னன்னு கேளு அவள் ஃபர்ஸ்ட். வரலனா விடுங்க. நான் நீ வரலனா ரீசன் சொல்றீங்கன்னான்ட்டு விட்டு. என்ன ரீசன் சொல்லு விக்டோரியா. என்ன ரீசன் சொல்லு. வீடியோ உண்மையிலே போட மாட்டேன். நான் சும்மா தான் எடுக்கிறேன். வெளில போவா. அவ்வளவுதான் மரியாதை அந்த பொண்ணுக்கு. இனிமே வீடியோ எதுனா சொல்லி இந்த பொண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இருக்குது இனிமே நீ வீடியோ எதுனா வா. அப்புறம் இருக்கு உனக்கு. ரீசன் என்னன்னு கேளுப்பா. விடாத. அவளுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு கேளு. ரீசன் கேளு. ரீசன் தெரிஞ்சு என்ன செய்ய? நான் வீடியோ இனிமே வர மாட்டேன்னு சொல்லிட்டால. அது வரலன்னு சொன்னா எப்படி சுபா விட முடியும்? இல்லத்தே நான் ஓப்பனா சொல்றேன். அவ வீடியோக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டால. இனிமே அவளா கேட்டா கூட நான் வீடியோ எடுக்கவும் மாட்டேன் போடவும் மாட்டேன். நான் அவளதான் சொல்லிட்டேன். நான் ஒண்டியா இருந்து நான் ரெகுலரா ஆட்டோ ஓட்ட போறேன். நான் என்னால என்ன முடியுமோ நான் அதை பண்ணிக்கிறேன். இனிமே வீடியோக்கு வரவன் அவ வேலையை பார்த்துட்டு போறான். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு நான் ஆசைனா வீடியோல 2 வரணும்னு ஆசை. வீடியோல வரணும் தானே ஆசை. முதல்ல நீங்க வேணாம்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்களே பார்த்து நல்லா இருக்குது எல்லாரும் சொல்றாங்க. வெளியில போகும்போது கூட எவ்வளவு பேரு உங்க வீடு நல்லா இருக்குது சொல்றாங்க. டி நகர் போகும்போது சொல்றாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லிட்டு போனாரு. நீங்க காதார கேட்டீங்க கண்ணார பாத்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களே வீடியோக்கு விருப்பப்படுறீங்க. நீங்களே வீடியோ பண்ணணும்னு சொல்றீங்க. எனக்கு ஆசை இருந்தது. அப்ப இவ இப்படி திடீர்னு இப்படி பண்ணா அப்புறம் கொழுப்பு வச்சு தானே பண்ணிட்டு இருக்காரு அவ. நான் என்ன சொல்றேன்னா வீடியோ பண்ண தேவையில்ல. அவ விஷயத்துக்கு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறவங்க பொண்ணு. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு. இல்ல சுபா ரீசன் என்னன்னு கேளு சுபா ஃபர்ஸ்ட். அப்படியே விடக்கூடாது. அதுக்குன்னு வீடியோ பண்ணாம இருந்தா அப்ப என்ன பண்ணுவோம்? எனக்கு கஷ்டமா இருக்குது. இல்ல நான் போறேன் ஆட்டோ ஓட்ட போறேன். அவ என்ன பண்ணிட்டு போறான் தள்ளுங்க. ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு சும்மா வந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு போறான். நான் கிளம்புறேன் ஆட்டோ ஓட்ட. காய்ஸ் இப்படிதான் வந்து ரொம்ப வந்து பிஹேவ் பண்றா. என்னன்னே தெரியல. திடீர்னு வந்து வீடியோ பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல. தலை வலிக்குது எனக்கு. ரீசன் சொன்னா ரீசன் சொல்ல மாட்டா. நீ என்ன பண்ற ஏது பண்றது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ற. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. டென்ஷன் ஆகிது எனக்கு. நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆட்டோ கப்ஸும் நல்லா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இப்படி பண்றான். நான் என்ன பண்றது எதை வச்சு இது பண்றதுன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு ஆரம்பிக்கணும் எதுக்கு பண்ணணும்னு எனக்கும் தெரியல. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ நான் போடணும்னு தெரியல. கம்பல்சரி இந்த வீடியோ போட்டுனா நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்க என்னன்னு இந்த பிள்ளைக்கு ஒரு குத்திங்க. அதை பார்த்தா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் வந்து கேட்குறாங்க தெரியுமா? எங்கள் அத்தைக்கிட்டலாம் கேட்டாங்க. அவங்க பொண்ணு வீடியோ நல்லா பண்ணுது. அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுற பையன். அவங்க பொண்ணு வரந்தான் நல்லா திருச்சி ஆகிக்கிறான். நல்லா ஃபேஸ்லாம் அவன் நல்லா வாட்டமாயிட்டு இருக்கான். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அவன் நல்லா கஷ்டப்படுற பையன். நல்லா உழைப்பான். அம்மா அப்பா நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு. நல்ல பையன் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்க. அந்த பையன் நல்லா பாத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ பண்ணிட்டு போறோம். நம்ம இவ்வளவு வச்சுதான் இந்த இடத்துக்கு வந்தோம். இல்லை நம்மளால உயர முடியும். இவ்வளவு வச்சுதான் எல்லாமே நமக்கு கிடையாது. பார்ப்போம் நம்ம லைஃப் எப்படி அமைஞ்சிட்டு போகும். சரி ஓகே நான் வைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. ஓகே பாய்.